அருமையான சௌரனே சௌரிய கேள், நீ தேவனால் பிதாவாகிய தேவனுக்கும் ராஜாவானது உண்மைன்னா எந்த ஊழியக்காரன் எந்த சௌரனே சௌரியோ பிரச்சனை உண்டாக்கி சரி அவங்களுக்கு மேல கையை போட்டாத. நான் உங்களை பார்த்து இவங்க நல்லபடியா என்ன நினைக்கணும்னு நினைச்சு நான் வாழ்ந்தேன்னு வச்சுங்க, உங்களுக்கு முன்னால் ஈஸியா நடிச்சுட்டு போயிடலாம், ஈஸியா நடிச்சிடலாம். ஆனால் என் தேவன் என் இருதயத்தை பார்க்கிறார், அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும் நினைச்சேன்னா நீங்க இல்லைனாலும் நான் பரிசுத்தமா இருப்பேன், நான் வெளியூர் போனாலும் பரிசுத்தமா இருப்பேன். என்ன சொல்றீங்க? அடே எவனமோ என்னென்னமோ தப்பு பண்றான், நம்ம செஞ்சாதான் தப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்காம இராத. நீ மன்னிப்பு கேட்டு, ஒருவேளை தவறி விழுந்தா மன்னிப்பு கேட்ப, வேணும் விழுந்தா மன்னிப்பு கேட்க மாட்டேன். தவறி விழுந்துச்சா மன்னிப்பு கேட்கல, ஆனா வேணும்னு நீ செஞ்ச மன்னிப்பு கேட்க மாட்டேன். தேவன் உன்னை நேசிக்கணுமா, நீ செஞ்ச பாவம் உனக்கு மன்னிக்கப்படணுமா, நீ மன்னிப்பு கேளு. இந்த ஒருத்தினிடத்தில் தவறு செய்யும் போதே குத்தல, அடுத்தவா அடுத்த இடத்தில் தவறு செய்யும் போதும் குத்தல, அடுத்தவா சௌரிய கேள். நீ ஒரு காரியத்தில் தவறு செய்யும் போது உனக்கு மனசு குத்தி நீ மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்க, மறுபடியும் பாவம் செய்வாய். நீ பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்து பரிசுத்த மேல பரிசுத்தம் அடைய விரும்புகிறாயா? நீதி உள்ளவனாய் இருந்து நீதி அடைந்த நீ நீதிக்கு மேல் நீதி செய்ய விரும்புகிறாயா? அல்லவென்றால் அசுத்தமாய் இருந்து அசுத்தம் செய்ய விரும்புகிறாயா? அல்லவென்றால் அநியாயம் செய்து இன்னும் அநியாயம் செய்ய விரும்புகிறாயா? நீ யார்? நீ யார்? அடிச்சே கொண்டுட்டாங்க. எங்க அவங்க சாவு எப்படி ஆகி போச்சு பாத்தீங்களா? மனுஷனால் ராஜாவாக்கப்பட்டு வித்தியாசமா வாழ்ந்தவனுடைய முடிவை பார். நீ தேவனால் ராஜாவாக்கப்பட்டது உண்மையானால் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து உம்மை ஆராதிக்க உதவி செய்தீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் என்னோடும் எங்களோடும் கூட பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்க உணர்வுதாரும், வாழ கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 23வது வசனம். அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டு அல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். என் ஜனத்துக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்றார் ஆண்டவர். என்ன தெரியப்படுத்தணுமா? பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டு அல்லாததற்கும் இருக்கிற வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவளுக்கு தெரியப்படுத்தணும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாமே கலந்து போச்சு. அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் எல்லாருமே சாதாரணமாக வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க. நான் ஒரு 2 ராஜாக்களை குறித்து எங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். வேதம் சொல்லுது பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி. அன்பு கூர்ந்தவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் அல்லமே என்றென்றைக்கு உண்டாவத. அப்போ நானும் நீங்களும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் என்கிற ஸ்தானத்திற்கு வர்றோம். எப்போ? யாரு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் மூலமாக நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் ராஜாக்களும் ஆசாரியரும் மாறும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாவாய் மாறணும்னா ஒரு காரியம் செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டுமா? அப்படி கழுவப்பட்டால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டோமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? கேட்டா பேசி எங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாருங்க, கழுவிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கழுவிட்டாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஓஹோ, என்னவா? என்ன சொல்றாரு? நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அப்படியானால் எந்த மனிதன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று விசுவாசித்து அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், இரத்தங்கினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று விசுவாசித்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறானோ அவனுடைய பாவங்களை அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்ப மன்னிச்சிட்டாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதைத்தான் எழுதியிருந்து ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும். அப்போ எந்த மனுஷன் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றானோ அவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவினாலும் வேதம் சொல்லுகிறபடி எப்போ பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அப்படிப்பட்டவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டது என்று அர்த்தம். எல்லாரும் மனம் திரும்பி பாவங்கள் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க தானா? எடுத்திருந்தா நீங்களும் நானும் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் ராஜா. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நம்ம ராஜாக்கள். அப்படியானால் என்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலையாகி மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அன்றைக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் ராஜாக்கள். சரிதானா? நல்ல கவனிங்க. இப்ப ராஜாவாக்குனது யாரு? தேவன். தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருக்கு முன்பாக நம்மளை ராஜாவாக்கி வச்சிருக்காரு. நாமளா ராஜாவா இல்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி தேவன் நம்மை ராஜாவாக்கி வச்சிருக்கிறார். நல்ல கவனமா கேட்டுங்க. அப்படின்னா என்னடா அது குடிக்க கூட கஞ்சி கிடையாது, நான் ராஜாவா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஒரு சீஷன் கேட்கிறான், நான் உங்க பின்னால வரப்போறேன்னு. அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமார் நோக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் அந்த மாதிரி வாழ்ந்தார். ஆனால் பிலாத்து அவர்கிட்ட கேட்கிறான், நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு? ஆம், நீ சொல்லுகிறபடி ராஜாதான். ஆனா ராஜாவா இல்லையே, அவருக்கு முன்னால கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு. ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் யூதருக்கு ராஜாவாய் அவர் வரப்போகிறார். ஆமென். இப்போ நீங்களும் நானும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட, உடுக்கிறதுக்கு சரியான உடை இல்லைன்னா கூட, இல்லை வாழ்றதுக்கு ஒரு குடிசைன்னா கூட, என் ஆண்டவருடைய சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, என்றைக்கு பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றைக்கு நம்ம பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் ராஜாக்களாய் மாறிவிட்டோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ராஜா, நான் இந்த தேசத்திலே இருந்த 2 ராஜாக்களை குறித்து நான் சொல்ல போறேன். பரிசுத்தம் உள்ள ராஜா, பரிசுத்தம் இல்லாத ராஜா. நீங்க எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறீங்கிறத அதுல கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே. 1, தாவீது என்கிற ஒரு ராஜா. 2, அவனுடைய குமாரன் அப்சலோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா. இந்த 2 ராஜாக்களை குறித்து தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். வேதம் சொல்லுது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1ஆம் வசனம்.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சவுலை தள்ளிட்டு எவ்வளவு நாளைக்கு துக்கித்துட்டு இருப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமின் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். என்ன சொல்றாரு? அவனுடைய குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டான் பாருங்க, வாசிங்க 13வது வசனம். அதுல அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாமுவேல் மூலமாக தேவன் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். கவனமா இருக்குங்க. இப்ப ராஜாவாக்குனது தேவன் தானா? தேவன் தானா? தேவன் அவனை ராஜாவாக்கினார். இவன் நான் போய் ராஜாவாகணும்னு நினைக்கவே இல்லை. தேவன் அவனை ராஜாவாக்கினார். ஆனால் அவனுடைய குமாரனாகிய அப்சலோம் எப்படி ராஜாவானான் பாருங்க. வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தார். ஓஹோ, என்ன சொல்றான்? வேவுகாரரை அனுப்பி ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு வாப்பா. இப்ப எக்காலம் துணிக்கும் அந்த சத்தம் கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொன்னான். அப்படியானால் இந்த அப்சலோம் ராஜாவாக்குனது யாரு? ஜனங்கள் ராஜாவானான்னு சொல்ல சொன்னார். ஜனங்கள் ராஜாவாக்குனாங்க. சரியா? ஒன்று தேவன் தாவீதை ராஜாவாக்கினார். அப்சலோம் ஜனங்களால் ராஜாவாக்கப்பட்டான். நான் இப்படி சொல்றேன், நீங்க தேவனால் ராஜாவானீங்களா, ஜனங்கள் உங்களை ராஜாவாக்குனாங்களா? என்னடா புதுசா இருக்குன்றீங்களா கேள்வியே? அப்படின்னா நீங்களாக மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஞானஸ்தானம் பெற்றீர்களா? இல்லை உங்க புருஷன் சொன்னானோ, உங்க மனைவி சொன்னானோ, உங்க பெத்தவங்க சொன்னானோ, உங்க பாஸ்டர் சொன்னாங்கன்னோ நீங்க ஞானஸ்தானத்தீங்களா? ஒழுங்கா சொல்லுங்க. எப்படி? யாரோ சொன்னாங்கன்னு நீங்க செஞ்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, ஞானஸ்தானம் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுங்க, மனுஷனால் நீங்க ராஜாவாக்கப்பட்டீங்க. என் புருஷன் சொன்னாருங்க அதனால எடுத்துக்கிட்டேங்க, என் மனைவி சொன்னாங்க அதனால. நீ மனம் திரும்பாம ஞானஸ்தானத்தை வேஸ்ட், யாரோ ராஜாவாக்கி விட்டாங்க போ. அதனாலதான் அவங்க வாழ்க்கை சரியில்லாம இருக்கு. நான் குளித்தலைக்கு போகும்போது, திருச்சிக்கு போது போவேன் முன்னால, அப்படி போகும்போது ஒரு தம்பியை பார்ப்பேன். அவனை நீ மனம் திரும்புடா, மனம் திரும்பி பாவத்தில் விடுதலை ஆகணும், ஏற்ற வேளையில் ஞானஸ்தானம் எடுத்துக்கடான்னு சொல்லுவேன். சரி பாஸ்டர், சரி பாஸ்டர்னுவான். நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன் சரின்னுவான். 1-2 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு கவனிச்சேன், பார்த்தேன். ஏய் என்னடா எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருப்படா அப்படின்னு சத்தம் போட்டேன். பாஸ்டர் ஏன் கோவப்படுறீங்க? நான் ஞானஸ்தானம் பாஸ்டர். எடுத்துட்டியா? ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லி கை கொடுத்தேன் பாருங்க. இனிமே கேட்க மாட்டீங்கல்ல? இனிமே கேட்க மாட்டீங்கல்ல? நீங்களும் வரும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னைய பார்க்குறவங்கெல்லாம் ஞானஸ்தானம்னு சொல்கிறாங்க, எடுத்து வச்சுக்கணும், எடுத்துட்டேன் போங்க, இனிமே கேட்காதீங்க. ஐயோ, அப்போ இவன் எதுக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்தான்? நாங்கள்லாம் சேர்ந்து ராஜாவாக்கி விட்டோம். இல்லைங்க, இன்னொரு சபையில் அவன் ஒரு பாஸ்டருடைய அண்ணன் பையன், அவனை கூட்டிகிட்டு வந்தார். பாஸ்டர் கொஞ்சம் பண்ணுங்க பாஸ்டர் நீங்கள் சொன்னார். நான் வாலிப பையனாச்சே, தம்பி ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு கேட்டேன். உடனே பாஸ்டர் அவன் ஞானஸ்தானம் பாஸ்டர், நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு இந்த பாஸ்டர் சொன்னார். இவர் தெரிஞ்ச பாஸ்டர். நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல, அவன்கிட்ட கேட்குறேன், நீ ரட்சிக்கப்பட்டியாப்பா அப்படின்னு. அவன் அவங்க சித்தப்பாவை பார்க்குறான், அவர் பாஸ்டர். அவன் தான் ஞானஸ்தானம் சொல்லிட்டான் பாஸ்டர், இனிமேல் சரியாகிடுவான் பாஸ்டர். நீங்கள் ஊழியக்காரனுக்கே லாயக்கு இல்லையா? அவன் ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்தானம் கொடுத்துறீங்க.
எப்படி சரியா இருக்கும்? எப்படி சரியா இருக்கும்? இனிமே சரியாயிருவானு நான் சொன்னேன். பாஸ்டர் நீங்க தப்பன்ட்டீங்க. சரி ஆகிறதுக்கு ஞானஸ்தானம் இல்ல, சரி ஆனவனுக்கு தான் ஞானஸ்தானம். எங்கோ நீங்க தப்பு கணக்கு போட்டீங்க பாஸ்டர்னு சொல்லி சத்தம் போட்டேன். ஏன் ஞானஸ்தானம் எடுத்தான்? எங்க பாஸ்டர் சித்தப்பா சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்ப யாரால அவன் ராஜாவாயிருக்கான்? ஜனங்களால, மனுஷரால. இப்ப நான் கேட்கிறேன், உங்களை ராஜாவாக்குறது மனுஷரா இல்ல நீங்க உண்மையாகவே மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்று தேவனால் ராஜாவாக்கப்பட்டீங்களா? ஆமென். அப்படி உண்மைன்னா அதற்கேற்ற மாதிரி வாழ்றீங்க. தேவனால் ராஜாவாக்கப்பட்ட தாவீதினுடைய குவாலிட்டிக்கும் மனுஷரால் ராஜாவாக்கப்பட்ட அப்சலோமுடைய குவாலிட்டிக்கும் பயங்கர வித்தியாசம். டெட் அகைன்ஸ்ட். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் பெரிய வித்தியாசம் உள்ள ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல விரும்புறேன். 2 ராஜாக்களுடைய நிலைமையும் வாசிப்போம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்போ தேவன் நமக்கு வழியை போதிக்கிற மாத்திரமல்ல, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவருமா இருக்கிறார். சரியா? இப்போ தேவனால் ராஜாவாக்கப்பட்ட தாவீது என்ன சொல்றான் பாருங்க. வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே, சிக்லாக்ல தாவீதும் அவனுடைய மனுஷரும் தங்கி இருக்கிறாங்க. சவுல் தன்னை கொல்ல வருகிறான் போது பெலிஸ்திய தேசத்துக்கு வந்தான். அங்கே அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய ராஜா இடம் கொடுத்தான். ஆகவே அங்கே சிக்லாக்ல தங்கி இருந்தான். தன்னுடைய ஜனத்தோடு கூட தங்கி இருந்தான். கொஞ்சம் விளக்கமா சொல்ல விரும்புறேன். அப்படி தங்கியிருந்த நாட்களிலே ராஜாவுக்கு மிகவும் அனுசரணையா இருந்தான். ராஜா இவன் மேல ரொம்ப பிரியமா இருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பெலிஸ்திய தேசம் இது. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். அப்போ தாவீது சொல்றான், நானும் வரேன். இவனோ இஸ்ரவேலன், ஆனா போறவங்களோ பெலிஸ்தியர். யாருக்கு விரோதமாக? இஸ்ரவேலருக்கு விரோதமாக. நானும் வர்றேன், என்னையும் கூட்டிட்டு போங்கன்றான். அந்த ராஜா என்ன பண்ணிட்டான்? உன்னை எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு போட்டான் சேவர்களோட விட. ஆனால் அங்கே இருந்த பெலிஸ்திய அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க? அவனை வரவிடக்கூடாது. அவன் பெலிஸ்தியனை கொண்டவன். அவன் நம்ம கூட வந்தா சேம் சைடு அடிச்சிடுவான். ஆகையினால வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டதுனால இந்த இவன் சொல்றான் அபிமெலேக்கு, இல்ல அவன் ரொம்ப நல்லவன், எனக்கு ரொம்ப அனுசரணையா இருக்கிறான், இது வரைக்கும் நான் அவன்கிட்ட ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்கல, வரலாம் அப்படின்னு சொல்றான். இன்னும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே தாவீது இடத்துல இந்த ராஜா சொல்றான், வேணான்றாங்கப்பா. ஏன் வேண்டான்றீங்க? நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா, உங்களுக்கு விரோதமானா ஏன் வேண்டான்றீங்க அப்படின்னு கேட்டான். நான் ஒன்னு அப்படி சொல்லவே இல்லைப்பா, ஆனா என் கூட வந்திருக்கிறவங்க அப்படி சொல்றாங்க, தயவு செய்து போயிரு. சரி நான் போறேன்ட்டு போயிட்டான். இப்ப சிக்லாக்கு வரணும். சிக்லாக்கு தான் அவங்க தங்கியிருந்த ஊரு. அவன் அங்கிருந்து வர்றதுக்கு 3 நாள் ஆச்சு. 3ஆம் நாளிலே சிக்லாக் வர்றான். வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து. அமலேக்கியர் இந்த சிக்லாக் மேல விழுந்து அதை கொள்ளையடித்து சிக்லாகே சுட்டரிச்சாங்க. சுட்டரிச்சது மட்டும் இல்ல, அங்க இருந்த ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க பாருங்க. அடுத்த வசனம். அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஓஹோ, என்னவா? ஸ்திரீகளையும் சின்னவங்க பெரியவங்க எல்லாரையும்
பிடிச்சு போயிட்டாங்க. கொல்லல பிடிச்சு போயிட்டாங்க. இந்த சிச்சுவேஷன்ல அப்படி பிடிச்சு போன போது அவன் போயிட்டாங்க. இப்போ சிக்லாக், இவன் வாழ்ந்த ஊரு சுட்டரிக்கப்பட்ட நிலைமை. இங்க வந்து பாக்குறாங்க யாரு? தாவீதுடைய சேவர்களும் வந்து பாக்குறாங்க. வாசிங்க சிஸ்டர். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். பட்டணத்தையே சுட்டரிச்சிட்டானுங்க. ஆனா எங்க மனைவிகளையும் எங்க குமாரத்தையும் கொண்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்றாங்க? தாவீதை கல்லெறிஞ்சு கொண்டுடலாமா, இவன் தான்டா காரணம் அப்படின்னு சொல்லி தாவீதை கல்லெறிஞ்சு கொள்றாமான்னு பாக்குறாங்க. தங்கள் சத்தம் போட்டு அழறக்கூட பலன் இல்லை, அந்த மாதிரி அழுறாங்க. தாவீதை கொன்னுடலான்னு பாக்குறாங்க. தாவீதினுடைய 2 மனைவிகளையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. தாவீது வேதனைப்பட்டு அழுறான். இந்த சூழ்நிலையில தாவீதோடு கூட இருந்த சேவர்களோ பராக்கிரமசாலிகள். பின்னால விரட்டினா அடிச்சு காலி பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் அவன் செய்யற காரியம் என்ன தெரியுமா? தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, தேவனால் ராஜாவாக்கப்பட்ட தாவீது தேவனுடைய ஆலோசனை கேட்கிறான். இக்கட்டான சூழ்நிலை, மனைவிகள் இல்லை, தன்னுடைய சேவர்களுடைய மனைவிகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாரும் இல்லை, கட்டடங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு எரிக்கப்பட்ட நிலைமை. இப்பொழுதோ அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திட்டு அபியத்தார் என்று சொல்லக்கூடிய ஆசாரியன்ட்டு ஏபோத் அதை வாங்கி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவரே நான் போகலாமா, ஜெயிப்பேனான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார், நீ போகலாம், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயினர். இப்போ இக்கட்டான சூழ்நிலையில யார்கிட்ட ஆலோசனை கேட்டான்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் ராஜாவாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் யார்கிட்ட தான் ஆலோசனை கேட்பான்? தேவனிடத்துல தான் ஆலோசனை கேட்பான். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போய்த்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் எனக்கு கண்ணை வைத்து. அப்போ நீங்க பிதாவாகி தேவனுக்கு ராஜாக்கள் தானே, யார்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க? ஏதாவது காரியத்துக்கு நீங்க தேவனிடத்துல கேட்டா வேதாவசனத்தில் ஆண்டவரை நீங்க சொல்லுங்க, எப்படி நான் இந்த காரியத்தில் நடக்கும் கேளுங்க. தேவன் ஆலோசனை ஆச்சரியமானவர், செயல் மகத்துவமானவர். உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாருங்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். நான் இப்படி சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு புரியல, நீங்க ஒண்ணு உங்களை விட சீனியர், நான் சொல்றேன் ஏஜில் சொல்லல, ஆவிக்குரிய வாழ்க்கையில சீனியர் இல்லைன்னா ஊழியக்காரர், இவர்கிட்ட பாஸ்டர் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நாங்கள் என்ன செய்யலாம்னு கேளுங்க. அவங்க வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்க எதனால டைரக்ட் பண்ணப்படுவீங்க? வேத வசனத்தினால. புரியுதா? அப்போ நீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜான்னு அர்த்தம். அதனால தான் தாவீது சொல்லுவான் அழகா, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் அப்படிமா. தேவன் ஆலோசனை கேட்டே வாழ்ந்தவன். உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான சௌரனே உங்க பிரச்சனை வருதுன்னா தயவு செய்து நீங்க முட்டி போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு இந்த பிரச்சனையில நான் எப்படி நடக்கணும் ஆலோசனை சொல்லுங்க, ஆண்டவரே ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லுங்க. என் தேவன் உயிர் உள்ளவருங்க, நிச்சயம் ஆலோசனை சொல்லுவாருங்க, நிச்சயம் ஆலோசனை சொல்லுவார். ஆசா அழகா சொல்லுவான், உன்னுடைய ஆலோசனைப்படியே நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே சேர்த்துக் கொள்ளுமா. தேவ ஆலோசனைப்படி நடந்தாதான் முடிவில் மகிமை அடைய முடியும். ஓகே, இப்போ மனுஷரால் ராஜாவாக்கப்பட்ட இந்த அப்சலோம் யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறான்? 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம். அப்சலோம் அகித்தோப்பலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். ஓஹோ, இப்ப இவன் யார்கிட்ட கேட்கிறான் பாருங்க. மனுஷரால் ராஜாவாக்கப்பட்ட அப்சலோம் அகித்தோப்பலை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டியது என்று ஆலோசனை கேட்டான். அவன் கொடுத்த ஆலோசனை என்ன ஆலோசனை? இங்க மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. இன்றைக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நீ
மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்கிறியா, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறியா? மனுஷ ஆலோசனை வேணுங்க, மனுஷ ஆலோசனை வேறு, அது சாத்தானுடைய காரியமா தான் இருக்கும். தேவ ஆலோசனை வேற, மனிதனுடைய ஆலோசனை வேற. ஏசாயா சொல்ற, எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, அழுக்கான கந்தை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் உடன்படிக்கை பெட்டிய தாவீது எருசலேம் கொண்டு வர்றான். கொண்டு வரும்போது புது மாட்டு வண்டி, புது மாடு வச்சு அதுல கொண்டு வர்றான். திடீர்னு சொல்லி இந்த மாடு மிரண்டுருச்சு. மிரண்ட உடனே இந்த பெட்டி அடிச்சது. ஊசா என்று சொல்லக்கூடியவன் கையை நீட்டிட்டான், கையை நீட்டிட்டான். வேதம் அழகா சொல்லுது, கர்த்தர் அவனை அடித்தான், செத்தான். உடனே தான் பார்த்தான் தாவீது, அடே 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 அடே, இதுக்கு இப்படின்னா நம்ம ஊருக்குள்ள கொண்டு வச்சா என்ன ஆகுமோ தெரியலன்னு சொல்லிட்டு யார்கிட்ட வச்சுட்டாங்க? ஓபேத் ஏதோம் என்கிற வீட்டில் கொண்டு வச்சுட்டாங்க. அங்க கொண்டு வச்சா 6 மாசம் தான் இருந்துச்சு. அவனும் அவன் வீட்டாரும் செழிச்சிட்டாங்க. அது தாவீதுக்கு சொல்லப்பட்டுருச்சு. அப்ப யோசிக்கிறான், எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறான், ஏன் நம்ம கூட்டி வந்தா அடி வாங்குறோம், அவன் வீடு மட்டும் செழிச்சது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ சொல்றாங்க, இல்ல இது வண்டி மாட்டில் கொண்டு போறது இல்லை, இது யார் கொண்டு வரணும்? ஆசாரியர்கள் சுமந்துட்டு போகணும். உடனே பார்த்தான், அதனால்தான் தேவன் நம்மை நடக்க வேண்டிய விதத்தில் நடக்காதனால தான் அடிவிழ பண்ணினார்னு சொல்லிட்டு இப்போ ஆசாரிகளை சுத்தம் பண்ண வச்சு அவங்க மூலமா தூக்கிட்டு போனான். இப்போ தாவீது நல்ல எண்ணத்துல செஞ்சானா? நல்ல எண்ணத்துல செஞ்சானா? அவன் எண்ணம், அது அவன் எண்ணம், அது தப்பான எண்ணம். ஆனா தேவனுடைய எண்ணம் என்ன? தூக்கிட்டு போனான் ஆசாரிகள். அவனுடைய எண்ணம் வேற. சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம மனுஷனுடைய எண்ணம் எல்லாம் சாத்தானுக்குரியது, தேவனுக்குரியது இல்லை. நீங்க உங்க ஞானத்துல உங்க மனசுல தோன்றதெல்லாம் செஞ்சிடாதீங்க. இல்ல ஆலோசனை மனுஷன்கிட்ட கேட்காதீங்க, தேவ மனுஷன்கிட்ட கேளுங்க. இல்ல நான் தேவ ஆலோசனை ஆண்டோட்ட கேட்டு வசந்தி முடி வாழுங்க. சரி, இப்ப அம்சலம் யார்கிட்ட கேட்டான்? மனுஷர்கிட்ட ஆலோசனை கேட்டான். என்ன நடந்தது தெரியுமா? அகித்தோப்பேல் தப்பான ஆலோசனை கொடுத்துட்டான், தப்பான ஆலோசனை கொடுத்துட்டான். சரி, அடுத்தவங்கிட்ட ஆலோசனை கேட்கிறான் பாருங்க. அதுங்க 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஊசாய் அப்சலோம் இடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான். இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான். அதாவது சண்டைக்கு போறதுக்கு பிளான் போடுறாங்க. அகித்தோப்பேல் வேற ஒரு ஆலோசனை கொடுத்துட்டான். இப்ப அப்சலோம் ஊசாவை பார்த்து கேட்கிறான். ஊசாயை பார்த்து, இப்படி அவன் சொன்னான், அகித்தோப்பேல் சொன்னான், அவன் சொன்ன வார்த்தையின்படி செய்வோமா? அவன் வார்த்தையின்படி செய்வோமா? அல்லவென்றால் நீ சொல் என்றான். இப்ப மறுபடியும் யார்கிட்ட தான் கேட்கிறான்? மனுஷன்கிட்ட தான் கேட்கிறான், மனுஷன்கிட்ட தான் கேட்கிறான். அருமையான சௌரிய சௌரனை கேள், தேவனால் ராஜாவாக்கப்பட்ட நீ, உன்னை தேவன் தான் ராஜாவாக்குறது உண்மையானால், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாவானது உண்மையானால், நீ தேவனுடைய ஆலோசனை கேளு. உன் படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உன் குடும்பமா இருக்கட்டும், உன் சூழ்நிலையா இருக்கட்டும், எதுக்கும் தேவனிடத்தில் ஆலோசனை கேளு. தேவன் ஊமையான கல் அல்ல, அவர் ஊமையான தெய்வம் அல்ல. நிச்சயமாய் தேவன் ஆலோசனை ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனை சொல்ல வல்லவருங்க, வல்லவர். உன் சூழ்நிலையை பார்த்து கட்டாயம் வசந்த முடிவு ஆண்டு ஆலோசனை சொல்லுவார். ஆனா மனுஷன்கிட்ட கேட்காதீங்க. மனுஷன்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் ஆலோசனை வேற மாதிரி போச்சுன்னு வச்சுங்க, தப்பு வரும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த மனுஷனோ இல்ல உங்களை விட மேல உள்ளவங்களோ அப்படி நீங்க கேட்டீங்கன்னா எதுல இருந்து கொடுப்பாங்க? வேதத்திலிருந்து. அதுதான் சரியான ஆலோசனை. ஓகே, ஒண்ணு, ஏன் ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில என்னை கண்ண வைத்து. அப்போ ஆண்டவர் ஆலோசனை சொல்லித்தரேன்றாரு. நம்ம யாச்சும் ஆலோசனை கேட்கணும்? தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறவங்களா இருந்தால் தேவனுக்கும் தான் நம்ம ராஜா, சரியான ராஜா. 1. 2, தேவனால் ராஜாவாக்கப்பட்ட தாவீது என்ன செய்யறான் பாருங்க. ஆண்டோட வசனம் சொல்லுது, 105வது சங்கீதம் 15வது வசனம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அபிஷேகம் பண்ணியவர்களை நீங்கள் தொடாமலும்
என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். யாரு என்றார்? ஆண்டவர். அப்படின்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனையோ இல்ல ஒரு தீர்க்கதரிசியோ அவங்க மேல கை போட்டுறக்கூடாது. அவங்க மேல கை போட்டுறக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. இது வசனம். அதனால நீங்க அப்படி செஞ்சிடக்கூடாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனையோ தீர்க்கதரிசியோ யாருமே கை போட்டுறக்கூடாது. இப்போ தேவனால் ராஜாவாக்கப்பட்ட தாவீதினுடைய நிலைமை பாருங்க. ஒரு நாள் சவுல் தாவீதை கொல்வதற்கு எத்தனை பண்ணி தீவிரிச்சு வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு நாள் தாவீது ஒரு ஏரியாவில் இருக்கிறான். அது பக்கத்துல இவங்க சேனை வந்துருச்சுது, சவுலுடைய சேனை தாவீதை பிடிக்கிறதுக்கு. ஆனா இங்க பக்கத்துல அவனுடைய தாவீதினுடைய சேனை இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியல சவுலுக்கு. அந்த சிச்சுவேஷன்ல மலஜலாதி கழிப்பதற்காக ஒரு குகைக்குள்ள போயிட்டான். ஒரு குகைக்குள்ள போயிட்டான் சவுல். இப்ப கூட இருக்கிறவங்க சொல்றாங்க பாருங்க, வாசிங்க தயவு செய்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 4, 5, 6. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். என்ன சொல்றாங்க அந்த சேவர்கள் எல்லாம்? தாவீதின் மனுஷர் அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? நான் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுன்னு சொன்னார்ல, அந்த நாள் இந்த நாள் தான், காலி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க கூட்டத்தார். இப்போ இவன் என்ன செய்றான் பாருங்க. தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. போதும். ஏங்க அவன் நினைச்சிருந்தா கொன்றுக்கலாமா? ஆனா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கைய போடாதுன்னு ஒரு வசனம் இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டான்? நான் கை போட மாட்டேன்பா. ஆனா தொங்கலை அறுத்துட்டான், சால்வையின் தொங்கலை. அது ஒருவேளை ஒரு பாறையில போட்டானோ இல்ல முள்ளு மேல போட்டானோ தெரியல, அறுத்துட்டு வந்துட்டான். அதுவே இடிக்குது. இன்னொரு முறை ராணுவெல்லாம் சுத்தி படுத்திருக்குது சவுல் ராஜாவை சுத்தி. அந்த நேரத்தில் அபிஷேக் சொல்றான், ஒரே குத்து இல்லப்பா செய்யாத. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? அவர் காலத்துல செத்தா சரி, இல்லைன்னா யுத்தத்துல செத்தா சரி, அப்படி விட்டுரு அப்படின்ட்டு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவனால் ராஜாவாக்கப்பட்ட தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த மனுஷன் மேலேயும் கையை போட பயந்தான். என்ன சொல்றீங்க? ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் மேல கை போட மாட்டாங்க, கை போட மாட்டான். ஏன்னா அவன் தேவனால் ராஜாவாக்கப்பட்டவன். அருமையான சௌரனே சௌரிய கேள், நீ தேவனால் பிதாவாகிய தேவனுக்கும் ராஜாவானது உண்மைன்னா எந்த ஊழியக்காரனையும் எந்த சௌரனே சௌரியோ பிரச்சனை உண்டாக்கி சரி அவங்களுக்கு மேல கையை போட்டாத. ஏன் அப்படின்னு கேளு. நீ அவங்கள அடிச்ச கையை வச்ச ஆண்டவர் அடிச்ச மாதிரி, ஆண்டவர் அடிச்ச மாதிரி. ஏன்னா ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அவரை தரித்து கொண்டிருக்கிறோம். இப்ப தரித்து கொண்ட போது அவனை அடிச்சா அவரை அடிச்ச மாதிரி. அதனால்தான் சவுல்கிட்ட சொன்னார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவை பார்த்ததே இல்லையே. அப்படின்னா இவர் எப்படி சொல்லுவாரு? நீ தான் நீ என்னை துன்பப்படுத்துறேன்னு சொல்றாரு, என்ன துன்பப்படுத்துறேன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இந்த சீஷர்களை அடிக்க வந்தான், அவரை கொலை செய்யறதுக்கு நிருபம் வாங்கிட்டு போறான். ஏன் என்னை அடிக்கிறப்பா, என்னை அடிக்கிற, முள்ளில உதக்கிறது கடுனார். அருமையான சௌரனே சௌரியே, தேவனுடைய பிள்ளை மேல யார் மேல நீ கையை நீட்டிடாத, கையை வச்சிடாத, தேவையில்லாம பேசிடாத, பேசிடாத. ஏன்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அனாவசியமா தேவையில்லாம சண்டை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி எதை பண்ணிடணும்னு நினைச்சிடாத. அவன் என்ன பேசுறது, நான் என்ன சொல்றது, நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் சொல்லாத. அது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். ஆனால் இந்த தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல கை போட பயந்துட்டான். சரியா? ஆனா அந்த அப்சலோம் என்ன பண்றான் பாருங்களேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 to 4.
பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். நான் யார தாவீதை கொலை செய்யறதுக்கு நான் பின்னால் தொடர்ந்து போறேன்றான். யாரு? அகித்தோப்பேல் அப்சலோம்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். சரி, அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமா இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். எங்க நல்ல கவனிங்க. அப்சலோம் அகித்தோப்பேல் ஆலோசனை சொல்றான். என்ன சொல்றான்? நான் பின்னால தொடர்றேன். உங்க அப்பா ஒரு மாதிரி அலர்ட்டா இல்லாத போது அவனை வெட்டி ஜனத்தெல்லாம் உங்க பக்கத்துல கொண்டு வரணும்னு போன்ட்டாங்க. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொல்றதுக்கு இந்த அப்சலோம் ரெடியா இருந்தானா? ஏன்? இவன் மனுஷனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. ஆகையால தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனையோ தீர்க்கதரிசியோ கொலை செய்யறதுக்கு அவன் தயார். அருமையான சௌரியே கேள். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்கும் ராஜாவா இருக்கக்கூடிய பல பரிசுத்தவான்கள், ஐயோ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவையில்லாம வாய் திறந்து விட, தேவையில்லாம கையை போட்டக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. ஆனால் தேவனுக்கு பயம் இல்லாம தானாவே ராஜாவானோ யாரை வச்சோ ராஜாவாக்கணும் தெரியல. அப்படிப்பட்டவன் என்ன சொல்லுவான்? அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அவன் அப்படி செய்வான், நான் அதுக்கு மேல செய்வேன். அவன் 8 அடி பாஞ்ச, நான் 16 அடிப்பான். என்ன யாருன்னு புரியல. அப்படி நீ சண்டை போட்டன்னு வச்சுக்கோ, நீ கையை நீட்டினு வச்சுக்கோ, வாயை நீட்டினு வச்சுக்கோ, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அல்ல. இப்போ ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். என்னாகும் 26வது அதிகாரம் 9வது 10வது 11வது வசனங்கள். எலியாபின் குமாரர் நேமுவேல், நல்லா கவனமா கேட்டுங்க. எலியாபின் குமாரர் லேமுவேல், தாத்தான் அபிராம் என்பவர்கள். எலியாபின் குமாரர் தாத்தான், லேமுவேல், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாய் இருந்து, சபையில் பேர் பெற்றவர்கள். இவங்கெல்லாம் யாரு? சபையில பிரபலமானவர்கள். இவங்கன்னு சொன்னாலே சபை ஆடும். பிரபலமானவர்கள். கவனமா கேட்டுங்க. இவர்களே சபையில் பெயர் பெற்றவர்கள். கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி, ஐயா இவனுக்கு தாங்க பண்ணுவானுங்க. பிரபலமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, சபையில பெரிய ஆளா இருக்கும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களால தான் சபைக்குள்ள பிரச்சனையே. அவங்களால தான் சபைக்குள்ள பிரச்சனையே. சாதாரண விசுவாசிகளும் ஒண்ணுமே காட்ட மாட்டான். பிரபலமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களால தான் சபைக்குள்ளே பிரச்சனை. போங்க, சபைக்குள்ள பிரச்சனை. யார் நான் ஒருவன் 4 பேருக்கு மாத்திர சபையில பிரபலமா இருக்கணும்னு நினைச்சானோ அவனால பிரச்சனை வரும். பிரபலமா இருக்கிறோம் எப்படின்னு சொல்லுமா, இதை இப்படியே வச்சுங்களேன், இப்படியே வச்சுங்க. 3 யோவான் 9வது வசனம் 10வது வசனம். நான் சபைக்கு எழுதினேன். யோவான் சபைக்கு எழுதுகிறார். ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற, அவர்களில் சபையில அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரை ஏத்துக்கல? சபையின் ஊழியக்காரனாக யோவானே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? சபையில முதன்மையா இருக்க விரும்பணும். நான் தான் டாப் மோஸ்ட்ல இருக்கணும், என்னதான் பெரிய ஆளா நினைக்கணும் அப்படின்னு முதன்மையா இருக்க விரும்புகிறவனால தான் பிரச்சனையே. அந்த அப்படிப்பட்டவன் ஊழியக்காரனாகிய யோவானையே பிடிக்கல, யோவானையே வெறுக்கிறான், ஏத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்றாரு ஊழியக்காரர். சொல்லிட்டு ஆனபடியா நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலப்பி, நான் சபைக்கு வரலான்னு பார்த்தா வர்ற எங்களுக்கு ரோமா பொல்லாத வார்த்தைகளை எழுப்பாங்கப்பா. அவன் யாரு? தியோத்திரேப்பு என்று சொல்லி
சொல்லி சபையில முன்மையா மேன்மையா இருக்கணும், முதன்மையா இருக்கணும் நினைக்கிறானே, எங்களுக்கு ரொம்ப தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுவான்பா அப்படின்னு சொல்லி நிருபத்துக்கு எழுதுறாரு. ஆமா, நிருபத்துல. சரி, செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் எங்களை இப்படி எல்லாம் பேரை கெடுக்கிறதுக்காக பேசுறானே, எங்களை இப்படி செய்யறது பதிலா அது மட்டும் இல்லாம தான் சகோதரனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி. என்னது? இந்த பாருங்க, கூட இருக்கிற சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஊழியக்காரன் ஏத்துக்க மாட்டேங்கிறான், கூட இருக்கிறவங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறான் சொல்லுங்க? முதன்மையா இருக்க விரும்புறேன், அடுத்தவங்களோட ஐக்கியப்பட மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம எல்லாரும் சரத்துல அவயங்கள்ங்க, எல்லாரும் தேவைன்னு நான் வச்சிருக்கிறாரு. ஆனா கூட இருக்கிறவனை ஏத்துக்க மாட்டான் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து. ஓஹோ, ஊழியக்காரரை ஏற்றுக்கொண்டு சபையில வாஞ்சித்து செயல்பட நினைக்கிறாங்க, அப்படி ஏற்றுக்கொள்ள நினைக்கிறவங்களையும் கூட தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். ஆடா பாவமே, நீங்களாம் ஏன்டா சபைக்கு வரீங்க? ஏன் சபைக்கு வரீங்க? வாங்கடா, பாஸ்டர் பாஸ்டர் சுத்துறீங்க, பிரதர்ஸ் பிரதர்ஸ் சொல்றீங்க. நான் யாருன்னு உனக்கு புரியலையா? ஆடா பாவமே, முதன்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் இப்படிதாங்க நடக்கும். நம்ம வந்தோமா, எல்லாரோட எல்லாமா சேர்ந்தோமா, பாஸ்டரோட ஐக்கியப்பட்டோமா, சந்தோஷமா போனோமா, போயிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால நம்ம சபையில நான் முதன்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தர் கூட இல்லை, எல்லாருமே அன்பா இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ முதன்மையா இருக்க விரும்பின தியோத்திரப்புடைய நிலைமை பார்த்துட்டீங்களா? இப்ப கவனமா கேட்டுங்க, அங்க வாங்க. எண்ணாகமம் 26ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும். எலியாவின் குமாரர் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான், அபிராம் என்பவர்களே சபையில் பெயர் பெற்றவர்களாய் இருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினார்கள். ஒன்லி ஆர்குமெண்ட் தான், ஒன்னு அடிச்சிடல. இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்றாங்க. ஆர்குமெண்ட். மோசே என்ன பெரிய ஆளா? ஜனங்களாம் சாதாரண ஆட்கள் நினைக்கிறீங்களா? ஜனங்களும் பரிசுத்தவாங்க தான். ஏன்னா நீங்க மட்டும் இந்த மாதிரி பண்றீங்க. இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணது யார் தெரியுமா? கோராகு, அவன் கூட சேர்ந்தவனுங்க. இந்த கோராகு யார் தெரியுமா? மோசேனுடைய சித்தப்பா மகங்க. அவனுக்கும் பெரிய போஸ்ட் உண்டு. அவன் தான் உடன்படிக்கை பெட்டி எல்லாத்தையும் கவனிக்கணும். வேற எவனாவது தோட்டா செத்துருவான். ஆனால் அவ்வளவு பெரிய போஸ்ட் வச்சிருக்கிறான் யாரு? கோராகு. அப்படி இருந்தாலும் இந்த கோராகுக்கு ஆரோன் மேலே மோசே மேலே பொறாம, அதனால கூட்டம் சேர்த்துட்டான். சேர்த்து ஆர்குமெண்ட் நடக்குது. எப்படி நீ பெரிய ஆளா, நாங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் நினைச்சியா அப்படின்னு சொல்லி அந்த மோசேயோட ஆரோனோட எடுத்து பேசிட்டாங்க. பேச நடந்ததுன்னு பாருங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். எதற்கு அடையாளம்? அவர்கள் ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசினால் இப்படித்தான் நடக்குங்கிறதுக்கு அவங்க அடையாளம் தான். அவங்களுக்கு விரோதமாக நடந்தால் இப்படித்தான் இருக்கும். இதுதான் அடையாளமானார்கள். கவனமா கேட்டுங்க, புரிஞ்சுங்க. இப்போ நடக்கிறத பார்ப்போம். கோராகின் குமாரரோ சாகவில்லை. இது என்னது? கோராகின் குடும்பமே உள்ள போயிடுச்சு, பூமி பிளந்து உள்ள போயிடுச்சு. ஆனால் இப்பொழுது வேதம் சொல்லுது, கோராகின் குமாரரோ சாகவில்லை. எதனால சாகலை சொல்லுங்க பாப்போம். கோராகின் குமாரருக்கு ஆரோனும் தங்களை நடத்துகிற ஆரோனும் மோசேயும் தான் பிரியமே தவிர தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அப்பா மோசேயும் ஆரோனையும் எதிர்க்கிறான். அப்பா அப்படி செய்யாதீங்க, நாங்க வரமாட்டோம். கோராகினுடைய குமாரரோ சாகவில்லை. அப்ப கோராகின் புத்திரருக்கு தேவன் மேல அன்பு, அதனால தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசே மேலும் ஆரோன் மேல அன்பு.
அதனால நாங்க ஏற்றி நிற்க மாட்டோம்னு சொல்லி அவங்க விலகிட்டாங்க. அவங்க அழிக்கப்படலை. புரியுதுங்களா? சரி, இப்போ தேவனுடைய மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மக்கள் மேல கை போட மாட்டான். ஆனால் மனுஷரால் ராஜாவாக்கப்பட்டவன் தேவனுடைய மனுஷன் மேல கை போடுறதுக்கு விரும்புவான். தேவனுடைய பிள்ளைகள் மேல விரோதமாக எழும்புவான். சரி, ரெண்டாவது, ஒன்று, தேவனால் ராஜாவாக்கப்பட்டவன் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பான். ரெண்டு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கைப்பட மாட்டான். சரி, தேவனால் ராஜாவாக்கப்படாமல் மனுஷனால் ராஜாவாக்கப்பட்டவன் என்ன செய்வான்? தேவ ஆலோசனை கேட்க மாட்டான், மனுஷன்கிட்ட ஆலோசனை கேட்பான். ரெண்டு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போடுவான். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ற மேல கை போடுவான். ரைட். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். என்ன சொல்லுது பாருங்க வேதம். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்ப நம்ம புசிக்கிறது, குடிக்கிறதுக்கு, உடுக்கிறது எல்லாமே யாருக்காக தான்? தேவனுடைய நாமம் மகிமைக்காக. அப்படி செய்வீங்களா நீங்க? சரி, இங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அவன் என்ன செய்றான் பாருங்க, வாசிங்க. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 7வது வசனம். சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். என்ன சொல்றாரு தாவீது? சாலமோனை பார்த்து, மகனே, தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் ரொம்ப வாஞ்சா இருந்தேன்ப்பா, நினைச்சிருந்தேன். ஆனா ஆண்டவர் கட்ட விடலை. ஏன் கட்ட விடலை? அதிகமான ரத்தம் சிந்திருக்கிறான், யுத்தம் பண்ணி ரத்தம் சிந்திருக்கிறான். வேண்டாம், நான் குமாரனை வச்சு கட்ட சொல்றேன்ட்டு. ஆனால் கவனிங்க, இவன் கட்டணும்னு நினைச்சான், ஆண்டவர் வேணான்ட்டாரு. ஆனா கட்டணும்னு நினைச்சவனுக்கு என்ன செஞ்சா தெரியுமா? தாவீதே, நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை நான் கட்டி தருவேன். எனக்கு ஆலயம் கட்டணும்னு நினைச்ச பத்தியா? நான் தான் வேண்டான்றேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், உனக்கு நிலையான வீட்டை நான் கட்டி தருவேன். இப்ப அவன் யாருக்காக செயல்படணும்னு நினைக்கிறான்? தேவனுக்காக. தேவனுக்காக. நல்லா கவனிச்சுங்க, தேவனுக்காக. தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறான். ஆனால் மனுஷரால் ராஜாவாக்கப்பட்ட அப்சலோம் என்ன நினைக்கிறான் பாருங்க, வாசிங்க. 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 18வது வசனம். அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான். அவனோ தேவனுக்கு ஆலயம் கட்ட நினைக்கிறான். இவனோ தாம் பேர் வரணும்னு ஒரு தூணை கட்டி அதுக்கு அப்சலோம்னு பேர் விடுறான். எதுக்காகவா? என் பேரை நினைக்கிறதுக்கு எனக்கு குமாரர் இல்லை, ஆகினால என்ன நினைக்கிறதுக்கு நானே தூணை கட்டி பேர் விட்டேன். போ, எங்க அவனுக்கு பிள்ளை இல்லையா, குமாரர் இல்லையா? அதுல அப்படிதான் சொல்றது. எனக்கு குமாரர் இல்லைன்னு தானே சொல்றான். குமாரர் இருந்தாங்களா இல்லையா? 14வது அதிகாரம் 27வது வசனம். அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். ஓஹோ, 3 குமாரரும் தாமார் என்ற குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். அப்ப குமாரர்கள் இருந்தார்களா? ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? என் பேரை நினைப்பதற்கு குமாரர் இல்லையே. அப்ப 3 வருஷம் செத்து விட்டாங்களோ, ஆண்டவர் காலி பண்ணிட்டாரோ? இவன் பண்ண வேலைக்கு காலி தான் பண்ணிப்பாரு. ஏன்னா அவனா சொல்றான், என் பேரை நினைப்பதற்கு குமாரர் இல்லையே. ஆனா 3 பையங்க இருந்திருக்கிறாங்க, இப்ப இல்ல.
இப்ப இல்லை. சரி, எப்படி போட்டோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தாவீதோ, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோ தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படி ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் மகிமைப்படணும், ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறான். சொந்த பணத்தை கொடுத்தான், தேவனுக்கு இந்த ஆலயம் கட்டுறதுக்காக பணம் சொன்னா அதையும் கொடுத்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும்னு சொல்லி அது மாதிரி செஞ்சான். ஆனால் மனுஷரால் ராஜாவாக்கப்பட்ட அப்சலோமோ தனக்கு பேர் வரணும்னு சொல்லி ஒரு தூணை கட்டி அதை தான் பேரை விட்டு ஜனங்கள் என்னைக்கும் நினைக்கட்டும் தனக்கு பேர் உண்டா. நீங்க எப்படி ஆண்டவருக்கு பேர் உண்டாகணும் நீங்க வாழ்றீங்களா? எப்படி நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கு. சரி, தேவனுடைய நாமம் எதை செஞ்சால் தானே. ட்ரெஸ் போடும்போது ஜெபம் பண்ணுவீங்களா? ட்ரெஸ் போடும்போது ஜெபம் பண்ணுவீங்களா? எங்க வசனம் சொல்லுது, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமை. அப்போ நீங்கள் உடுக்கிறது யாருக்கு மகிமையாக இருக்கணும்? அப்படி நினச்சி ஜெபம் பண்ணி போடுவீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் சொல்கிறேன்ப்பா. நான் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த ட்ரெஸ் தந்ததுக்கு ஸ்தோத்திரம், இதை உடுக்கிறதுக்கு பலம் தந்தீங்களே, சுகம் தந்தீங்களே, ஆரோக்கியம் தந்தீங்களே, அபயம் தந்தீங்களே, ஸ்தோத்திரம், இதை ஆசீர்வதிங்க, இதை போட்டு உங்கள் நாம மகிமைக்காக மாத்திரம் வாழணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி தான் போடுவேன். நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் இந்த வெயிட்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? வெயிட்டே போடுறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஜெபத்தில் தான் ஓடுது அது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணி போடுவீங்களா? ஏங்க, அவனோ அப்சலோமோ தனக்கு பேர் வரும்னு நினைக்கிறான், இவனோ தேவனுக்கு மகிமை உண்டாக்க நினைக்கிறான். நீங்க எப்படி? ஒழுங்கா சொல்லுங்க. 4 பேர் பார்க்கணும், அதனால ஸ்டைலா போடு இல்லை. 4 பேர் பார்க்கணுமா? உனக்கு மகிமை தேடுறியே, உனக்கு மகிமை தேடுறிய, தேவனுக்கு மகிமை தேடல. நீ தேவனால் ராஜாவாக்கப்பட்டவனா, ராஜாவாக்கப்பட்டவனா, இல்ல மனுஷனால் ராஜாவாக்கப்பட்டவனா? என்ன 4 பேர் மதிக்கணும்னு நினைக்காத. தேவன் என்னால மகிமைப்படணும். ஆமென். ஏங்க, ஒருவேளை உங்க பேரை நினைக்கணும் 4 பேர், அண்ணா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு போற பாரு, சூப்பர் ட்ரெஸ், என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, என்ன மாடர்னா இருக்குது அப்படின்னு உங்களை குறித்து மேன்மை பாராட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும் தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள், உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி. உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் எதுக்கு சமம்? சாம்பல்னா ஆஷ் தானே. ஆஷ் எதுல இருந்து வருது? மாட்டி சாணி. அப்படின்னா உங்களை 4 பேர் மதிக்கணும் நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களை மதிக்கணும். எதையும் செய்யாத, எதையும் பண்ணாத, என் தேவன் மகிமைப்படுவாரான் பார். ஜீசஸ். தாவீதோ, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோ, தேவனால் ராஜாவாக்கப்பட்ட தாவீதோ, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி ஆலயத்தை கட்டுவேன், அவருக்கு அள்ளி கொடுப்பேன்றான். ஆனால் மனுஷனால் ராஜாவாக்கப்பட்ட அப்சலோமோ எனக்கு பேர் வரணும், என் பேர் நினைக்கணும்னு சொல்லி ஆலயம் கட்டினான். நான் வாலிபனா இருக்கும்போது எங்க வீட்டில் ஒரு 11 அறை கொண்ட 11 ரூம்ஸ் கொண்ட ஒரு வீடு கட்டினாங்க. நாங்கள் குடிசையில் தான் இருந்தோம். நாங்கள் மொத்தத்தில் எங்கள் அப்பா அம்மா நாங்கள் 5 பேர், 2 குடிசை வீடு இதில் தான் இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஒவ்வொருத்தரும் வேலைக்கு வந்தாங்க. வேலைக்கு வந்த பிறகு சம்பாதிச்சாங்க. சம்பாதிச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு 11 ரூம் உள்ள ஒரு வீடு கட்டிட்டாங்க. கட்டிட்டு அதுக்கு பேர் என்ன விட்டாங்க தெரியுமா? ஐசக் இல்லம் அப்படின்னு பேர் விட்டாங்க. ஐசக்னா எங்கள் அப்பா பேர், எங்கள் அப்பா பேர் ஐசக் இல்லன்னு பேர் விட்டாங்க. எதுக்காக விட்டாங்க? எங்கள் அப்பா பேர் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில். அது எனக்கு தெரியாது, நான் இப்போ சின்ன பையன். ஆனால் எல்லாரும் சேர்ந்து அப்படி பேர் வச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு செங்கல் கூட அதில் இல்லை, கட்டாந்தரையா போச்சு, கட்டாந்தரையா போச்சு, ஒரு செங்கல் கூட இல்லைங்க. நான் நினைக்கிறேன்
தேவனுக்கு மகிமை உண்டாகாம மனுஷனை நினைக்க பண்ணப்படி அந்த அந்த மாதிரி எண்ணி பேர் வச்சனால்தான் மொத்தத்தில் அவுட். இப்போ உங்களுக்கு பேர் வர்ற மாதிரி ஏதாவது செய்றீங்களான்னு பாருங்க. உங்க பேர் வர்ற மாதிரி இந்த குழந்தைகளுக்கு பேர் வைப்பீங்களா தெரியுமா உங்களுக்கு? எப்படி வைப்பீங்க? குழந்தைகளுக்கெல்லாம் பேர் எப்படி வைப்பீங்க? இந்த எங்கள் ஊரில் நான் வாலிபனாக இருந்த நாட்களில் ஒரு அக்கா, அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, அவங்க வெளியூரில் போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், பெண் குழந்தை பிறந்தா எங்கள் அம்மா பேர், ஆண் குழந்தை பிறந்தா உங்கள் அப்பா பேர், இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, பெண் குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தை பிறந்துருச்சு. இப்போ எங்கள் அம்மா பேர் வைக்கணும்னு சொல்லி அவள் சொல்கிறா, இல்லை எங்கள் அம்மா பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்கிறான். இப்போ 2 பேருக்கு இழுபறி. இப்போ பையனுடைய அம்மா பேர் ஞானமணி, ஞானமணி. சிஸ்டருடைய அம்மா பேர் அன்னத்தாய். இப்போ 2 இணைக்கணும். அண்ணன் எடுத்தாங்க, அண்ணன் தனியாக எடுத்தாங்க. ஞானமணியில் மணியை தனியாக எடுத்தாங்க, மணியை கோத்து விட்டாங்க. எங்க அண்ணன் மணி, அண்ணன் மணின்னு பேர் வச்சா சி நல்லா இருக்காது போல. அன்னபெல் பேர் என்ன? மணினா என்ன? பெல்லு, அன்னபெல். இப்போ யாருக்கு பேர் வரணும்? எங்க அம்மா பேர் வந்தாச்சு, உங்க அம்மா பேரும் இருக்குது, 2ம் சேர்ந்து பெல் அடிக்குது. போ. இப்போ நான் எதுக்கு சொல்லுறேன்னா, எங்க உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா, நான் கல்யாணம் ஆனவங்கள சொல்லியிருக்கேன், குழந்தை பிறந்துச்சுன்னா கர்த்தர் மகிமைப்படும்படி, கர்த்தர் மகிமைப்படும்படி ஒரு நல்ல பேரை வைக்க வேண்டியதுன்னு. இவன் சோழன் எக்ஸ்பிரஸில் போகும்போது குழந்தை பிறந்துச்சான், அதனால் பையன் பிறந்தாலும் சோழன் வை. சினிமா போயிட்டு வந்தானா, வந்த உடனே ஒரு குழந்தை பிறந்துச்சான், பையன் பிறந்தானா, ரஜினிகாந்த் அவளை. யாருக்கு பேர் உண்டாகிறதுக்கு வைக்கிறீங்க? வேதம் அழகா சொல்லுது, அப்சலோம் தன்னுடைய பேரை நினைப்பதற்காக தூண் உண்டு பண்ணான். நமக்கு பேர் உண்டாக்கணும் எதுவுமே செய்யாதீங்க. தயவு செய்து சொல்றேன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவா இருந்தால், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்கு முன்பாக நீ ராஜாவா இருந்தால், நீ தேவனுக்கு மகிமை செய்யறதுக்கு காரியத்தை பார். தேவன் மகிமை பண்ணு, நீ எதையும் செய். உனக்கு உன் குடும்பத்துக்கு பேர் வரணும் செய்யாத. 3. 4வதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிற விதமாய் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். என்னவா? கர்த்தர் அப்போ இருதயத்தை பார்க்கிற அவருக்கு முன்பாக நம்ம செம்மையா இருதயத்தில் நினைப்பு வச்சிருந்தோம்னா அவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். என்ன சொல்றீங்க? நம்ம இருதயம் செம்மையானது சிந்திச்சா. கவனமா கேட்டுங்க, இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். இப்போ புரியுமா சொல்றேன். இப்போ தாவீதை தேவன் ராஜாவாக்குறார். எதனால ராஜாவாக்குனாரா? வேதம் அழகா சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி, அவனை சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்போ இந்த தாவீது தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற மாதிரி ஒரு ஜீவியம் ஜீவிச்சிருக்கான். நான் சொல்றது புரியுதா? என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் தாவீதை. அப்ப தாவீது தேவனுடைய இருதயத்தை கவர்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அவருடைய உள்ளம் மகிழ்ற மாதிரி எப்படி வாழ்றது, அவருக்கு சந்தோஷம் உண்டாக்குற மாதிரி எப்படி வாழ்றது, அப்படி வாழ்ந்திருக்கிறான். ஆனால் அப்சலோமோ எப்படி வாழ்றான் பாருங்க. வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது, அதாவது அப்சலோம் குறித்து சொல்றது, தாவீதை நோக்கி ஜனங்கள் போறாங்க.
எவனாவது இவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். ஏங்க சிஎம் போறாருங்க, ஓடி வந்து யா வணக்கம் யான்னு சொல்றாரு, ஓடி வந்து கட்டி பிடிச்சா முத்தம் விடுவாரு. ஹாய் ஹாய் ஹாய்னு போவார், இல்லைன்னா கை கூப்பிட்டு போவார், அவ்வளோதான் இல்லையா? ஆனால் இவன் என்ன சொல்கிறானா, எவனாவது வணங்க வந்தாலே என்ன பண்ணுவானா, கிட்ட போய் கட்டி பிடிச்சு முத்தமிடுவானா. எதனால இப்படி செஞ்சான் பாருங்க, வாசிங்க. இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயம் தீர்க்கிறதற்காக வரும், இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்து, இஸ்ரவேல் எல்லாருக்கும் செய்து, இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இந்த அப்சலோம் யாருடைய இதயத்தை கவர்ந்து கொண்டான்? மனுஷனுடைய இதயத்தை. தாவீது யாருடைய இதயத்தை கவர்ந்து கொண்டான்? தேவனுடைய இதயத்தை. நீங்களும் நானும் என் தேவன் என்ன பார்த்து சந்தோஷப்படணுமே, ஆண்டவரே உங்க உள்ளம் மகிழ்ற மாதிரி வாழணுமே, இப்படி நான் வாஞ்சிக்கிறேன்பான்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் ரைட். ஆனா 4 பேருக்கு மத்தியில் அவங்க பிரியப்படணும், என்ன அவங்க என்னை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரியப்படுத்த நினைச்சீங்கன்னு வச்சுங்க, நீங்க லாயக்கில்லாத ராஜா, லாயக்கில்லாத. இந்த மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நாடகம் போடுவாங்க, நடிப்பாங்க. ஆனா தேவனை பிரியப்படுத்தணும், இருதயத்தில் தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறவன் டிராமா போட மாட்டான். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கறது கர்த்தர்னு அவனுக்கு தெரியுது, கர்த்தர்னு தெரியுது, அதனால நடிக்கவே மாட்டான். ஆனால் என்ன பார்த்து அவங்க சந்தோஷப்படணும்னு வாழ்ந்தாங்கன்னு வச்சுங்க, டிராமா போடுவான், கட்டாயம் போடுவான். நீங்க எப்படி உங்களை தேவன் பார்த்து சந்தோஷப்படணுமா, அவருடைய இருதயத்தை நீங்க கவர்ந்து கொள்ளணுமா, இல்ல மனுஷர்கள் என்ன பார்த்து பிரியப்படணும்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துற மாதிரி வாழ்ந்துக்கோ, அப்படின்னா தான் நீ ஒரிஜினல் ராஜா. யோசித்து பாரு உன்னுடைய வாழ்க்கை எண்ணத்தை. ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்க உள்ள மயில்ற மாதிரி வாழணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி நீ, நான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி சொல்றேன். தினம் நான் காலையில் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த உலகத்துல என்ன போய் மீட்டெடுத்தீங்களே உமக்குன்னு வாழணும், உங்க உள்ள மகிழணும் ஆண்டவரே, உங்க நாம மகிமை பண்ணணும், அப்படித்தான் நான் வாழணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தருவீராகன்னு கேட்பேன். ஒருவேளை உங்க சந்தோஷத்துக்கு மாறாக எனக்கு சந்தோஷம், அது உங்களுக்கு வேதனைன்னா என் சந்தோஷத்தை என்ன விட்டு விலக்கிருங்க ஆண்டவரே, விலக்கிருங்க. என் சந்தோஷம் உங்களுக்கு துக்கத்தை உண்டாக்கணுமா? அப்படி நீங்க துக்கப்பட்டு நான் சந்தோஷமாகுமா? வேண்டாம். அதோடு மாத்திரமல்ல, ஒருவேளை உங்க சந்தோஷம் எனக்கு துக்கமா இருக்குது, நான் துக்கப்படுற காரியம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா அந்த துக்கத்தை உங்க சந்தோஷத்துக்காக நான் 100க்கு 100 ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு சந்தோஷம் எனக்கு துக்கம், அப்படிதானே? நான் ஏத்துக்கிறேன். அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல, நான் ஏத்துக்கிறேன். யாருடைய உள்ளம் சந்தோஷப்படும்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? மனுஷர்கள் 4 பேர் என்னை மதிக்கணும், 4 பேர் என்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னா நீங்க நாடகம் நடிப்பீங்கன்னு நான் சொல்றேன், நடிப்பீங்கன்னு. நான் உங்களை பார்த்து இவங்க நல்லபடியா என்னை நினைக்கணும்னு நினைச்சு நான் வாழ்ந்தேன்னு வச்சுங்க, உங்களுக்கு முன்னால் ஈஸியா நடிச்சுட்டு போயிடலாம், ஈஸியா நடிச்சிடலாம். ஆனால் என் தேவன் என் இருதயத்தை பார்க்கிறார், அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும் நினைச்சேன்னா நீங்க இல்லைனாலும் நான் பரிசுத்தமா இருப்பேன், நான் வெளியூர் போனாலும் பரிசுத்தமா இருப்பேன். என்ன சொல்றீங்க? ஆமென். அப்படிதாங்க வாழணும், அப்படிதான் வாழணும். அதுதான் தாவீதுடைய எண்ணம். தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் தாவீது. சரி, 4 5வது நீதிமொழிகளின் புத்தகம் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வலுவடைய மாட்டான், சரி, அவைகளை அறிக்கை செய்து விட்டுடுனோ இரக்கம் பெறுவான். சரி, எங்க வேதம் என்ன விரும்புது? பாவத்தை மறைக்காதீங்க, அப்படி மறைச்சிங்கன்னா வாழ்வடைய மாட்டீங்க, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் வருவான். விசுவாசி பாவம் செஞ்சுட்டாங்க, மன்னிப்பு கேட்கிறான், தண்டனை உண்டா? விசுவாசி பாவம் செய்யறான், மன்னிப்பு கேட்கிறான், தண்டனை உண்டா? உண்டுங்க. ஏன்னா ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி. நாம் உலகத்தோடு கூட நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு பூமியிலே சிட்சிக்கப்படுகிறோம்.
மன்னிப்பார். ஆனால் மன்னிச்சாலும் செய்த தவறுக்கு பாவத்துக்கு நிச்சயமாய் தண்டனை உண்டு. நிச்சயமாய் தண்டனை உண்டு. நான் புரியுற மாதிரி சொல்றேன். தாவீது பத்சேபாவை வஞ்சித்துட்டான், பெரிய பாவம் செஞ்சான். இது ஆண்டவருக்கே வேதனை, ஆண்டவருக்கே வேதனை. இப்போ பாவம் செஞ்ச அவங்கிட்ட நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன் செஞ்ச பாவத்தை சுட்டி காட்டுறான். நீ இப்படி பண்ணிட்டியே, நீ கேட்டிருந்தா இன்னும் நான் மனைவிகளை தந்திருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாருப்பா. நீ இப்படி பண்ணிட்டு அடுத்த மனைவியை எடுத்துக்கிட்டியே, அவனை கொன்னுட்டு எடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி உணர்த்துறான். பட்டயம் வீட்டு மேல என்னைக்கு நிற்கின்றான். ஆனா இவன் உடனே என்ன பண்றான்? தாவீது சங்கீதம் 51 தலைப்பு. பத்சேபாவிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு, பத்சேபாவிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட போது பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஹல்லேலூயா. இவன் கண்ணீர் விட்டு கதர்னதான் அங்க 51 சங்கீதம். எதனால? ஐயோ, நான் அடுத்த மனைவியை தீட்டுப்படுத்திட்டேனே, அவனை கொன்னுட்டு இவளை எடுத்துட்டாரு. ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் பண்ணனே, என் பாவம் எனக்கு முன்னால் நிக்குது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ஆண்டவரே, என் பாவம் எனக்கு முன்னால் நிக்குதுப்பா. என்னை யூசப் நான் சுத்திகரியும். பரிசுத்தாவி எடுத்துடாதீங்க, சுத்த இதயத்தை தாங்க, நிலவரமான ஆவியை தாங்க. ஆண்டவரே, நான் இப்படி பாவம் செஞ்சிட்டேன்பா, பாவம் செஞ்சிட்டேன் அழுறான். செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறான், மன்னிப்பு கேட்கிறான். அருமையான சௌரனே சௌரிய, ஒருவேளை நீ பாவத்தில் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ, விழுந்தது அடே எவனமோ என்னென்னமோ தப்பு பண்றான், நம்ம செஞ்சாதான் தப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்காம இருக்காத. நீ மன்னிப்பு கேட்டு, ஒருவேளை தவறி விழுந்தா மன்னிப்பு கேட்ப, வேணும் விழுந்தா மன்னிப்பு கேட்க மாட்டேன். தவறி விழுந்துச்சா மன்னிப்பு கேட்குவேன், ஆனா வேணும்னு நீ செஞ்ச மன்னிப்பு கேட்க மாட்டேன். தேவன் உன்னை நேசிக்கணுமா? நீ செஞ்ச பாவம் உனக்கு மன்னிக்கப்படணுமா? நீ மன்னிப்பு கேளு. ஆனா செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கட்டாயம் உண்டு. அவன் மன்னிப்பு கேட்டானா? அவன் குழந்தை செத்து போச்சா? அவனுடைய 10 மறுமனையாட்டிகளையும் சொந்த மகனை கெடுத்தானா? இதெல்லாம் அதனுடைய தண்டனை. தண்டனை மன்னிப்பு கேட்டானா? மன்னிப்பு கேட்டதுனால தண்டனை இல்லைன்னு இல்லை. மறுபடியும் சொல்றேன், பூமியிலே பரிசுத்தவான்களுக்கு, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். ஏன் இப்படி செய்யறா தெரியுமா? நம்ம உலகத்தோடு கூட நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு தேவன் பூமியிலே நம்மை சிக்ஷிக்கிறார். ரொம்ப நல்லவருங்க ஆண்டவர். ஆமே. ஆனா இங்க அடி வாங்கல, மொத்தத்தில் அங்க போய் நரகத்துக்கு போகணும். அப்போ இங்க நீங்க தவறு செஞ்சிட்டீங்க, பாவம் செஞ்சிட்டீங்க, பாவத்தை மறைக்காதீங்க, மறைக்காதீங்க. தவறி விழுந்துட்டீங்க, எந்த விஷயத்திலே விழுந்துட்டீங்க, அது பண விஷயத்திலேயோ, பெண் விஷயத்திலேயோ, ஆண் விஷயத்திலேயோ, வேலையிலேயோ, எங்கேயோ தப்பு நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? என்னங்க பண்ணலாம்? மன்னிப்பு கேடு. மன்னிப்பு கேட்கறதுல என்ன தெரியுமா? நான் தெரியாம ஏதோ பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், தான் மன்னிப்பு கேட்கிறேன். நீ மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோ, திரும்ப கூட நீ பாவம் செய்வோம். உண்மையான தேவனுடைய மனுஷன் மனம் கதறுவான். ஐயோ, என் தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் ஒரு பாவிப்பா, என்னை மன்னிங்கன்னு கதறுவான். இவன் தாங்க ஒரிஜினல் ராஜா. ஆண்டவருக்கு முன்னால அவன் கதறான். அப்சலோம் 2 சாமுவேல் புத்தகம் ஜீசஸ் 16வது அதிகாரம் 22வது வசனம். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். ஏங்க, உப்பரிகையில ஒரு கூடாரம் போட்டாங்க, முழு இஸ்ரவேலே பார்க்குது. அங்கிருந்து கூடாரத்தை, அங்கதான் 10 மறுமனையாட்டிகளும் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளை கெடுக்கிறான். ஆனா இவன் என்னைக்காவது ஆண்டவர் நான் தப்புன்ட்டேன் என்னை மன்னிங்கன்னு கேட்டானா? இல்லையே. என்னை மன்னிங்கன்னு கேட்டதே இல்லையே. செய்ததை ஒருத்திக்கிட்ட இல்ல, 10 பேர் இடத்துல தவறு பண்றான். ஏன்?
ஒருத்திட்ட தவறு பண்ணும்போது ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே மனசாட்சி குத்துது அப்படின்னு சொல்லியிருந்தா மன்னிங்க ஆண்டவரே நான் தப்புட்டேன்னு. ஆனால் குத்தல, இந்த ஒருத்தினிடத்துல தவறு செய்யும் போதே குத்தல, அடுத்தவா அடுத்த இடத்தில் தவறு செய்யும் போதும் குத்தல, அடுத்தவா சௌரிய கேள். நீ ஒரு காரியத்தில் தவறு செய்யும் போது உனக்கு மனசு குத்தி நீ மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்க, மறுபடியும் பாவம் செய்வாய். உனக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணமே வராது. அவன் இல்ல இவன் செய்யல, யார் யாரா எப்படி செய்யறாங்க, நான் செஞ்சாதான் பாவமா? உனக்கு உணர்வு இல்லாம போச்சு. ஏன் தெரியுமா? நீ தேவனுக்கு பிரியமான ராஜாவா இருக்க விரும்பல. அதனால தப்ப பார்த்துட்டு தப்ப செஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு உனக்கு பிரியம் இல்லை. எத்தனை பேர் தப்பு பண்ணிட்டு ஒண்ணு தெரியாம உட்கார்ந்துருக்காங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க தேவனால் ராஜாவாக்கப்படலை, மனுஷரால் ராஜாவாக்கப்பட்டிருக்காங்க. எங்க அப்பா சொன்னாங்க அதனால எடுத்தேன், எங்க அம்மா சொன்னாங்க அதனால எடுத்தேன், இல்லை எங்க மனைவி சொன்னா எடுத்தேன், என் புருஷன் சொன்னா ஞானசம் எடுத்தேன். இப்படிலாம் செய்கிறவங்க எந்த பாவமும் செய்வான். செஞ்சுட்டு அவன் செய்யல இவன் செய்யல எவனோ செய்கிறான், நான் செஞ்சதான் தப்ப அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி ஒரு சின்ன பாவம், பார்வையிலே ஒரு பாவம் வந்துருச்சுன்னா கூட உங்களுக்கு மனம் குத்தலையா? தப்பாக போகுதும் போதே மனம் குத்தலைன்னு வச்சுங்களேன். நீங்கள் தொட்டா கூட குத்தாது, அடுத்தவனை தொட்டா கூட குத்தாது, கட்டி பிடிச்சா கூட குத்தாது. ஏன்னா உங்க பார்வையிலே தவறு, ஐயோ அப்படி நடந்து போச்சே, பார்த்துட்டோமே, தவறுதலா பார்த்துட்டோமேங்கிற ஒரு உணர்வு உனக்கு வரல அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு கட்டாயம் போவேன். பாவம் செய்யக்கூடாது, தேவனுக்கு பரிசுத்தமா வாழும்னு நினைக்கிறவன் பார்வையிலே ஒரு சின்ன தவறு வந்துருச்சுன்னா கூட ஆண்டவரே மன்னிச்சுங்கப்பா நான் தவறா பார்த்துட்டேன் அப்படின்னு நினைப்பான். என்ன சொல்றீங்க? அப்படிதானே? அப்படி உண்மையா எண்ணாதவன் என்ன பண்ணுவான்? என்ன வேணா தப்புவான். இந்த கால வேளையில் வந்திருக்கிற அருமையான சௌரியே, தாவீது அடுத்த மனைவியை கெடுத்தது நிமித்தமாக தான் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் மனம் கசந்து அலறான், மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, சுத்த இதயத்தை நிலை சிருஷ்டிங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்பான்னு அலறான். ஆனா அப்சலோமோ சொந்த தகப்பனுடைய 10 மர்மனையாட்டிகளை தவறு பண்றான். மனசாட்சி ஒண்ணு கூட குத்தலையே, மன்னிப்பே கேட்கல. இன்னைக்கு பாவத்தை செஞ்சுக்கிட்டு அசுத்தத்தை பண்ணிக்கிட்டு நீ மன்னிப்பு கேட்கலன்னா நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அல்ல, நீ யாராலோ நீ ராஜாவா இருக்கிற. சரியா? ரைட். 5 6வது அவங்களுடைய முடிவை சொல்றேன். இப்போ இந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா எப்படிலாம் வாழ்ந்தான்னு சொல்லுங்க. தேவனுடைய ஆலோசனை கேட்கிறவனா இருந்தான். 2வது கர்த்தர் அபிஷேகம் பண்ணவங்க மேல கை போட விரும்பல. 3வது தேவனுக்கு மகிமையாய் செயல்படணும்னு நினைச்சான். 4வது தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு பிரியமா வாழ நினைச்சான். 5வது பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவனா இருந்தான். இவங்களுடைய முடிவை சொல்லி நான் முடிக்கிறேன். இவங்க முடிவு என்ன? அதாவது தேவனால் ராஜாவாக்கப்பட்டு வாழ்ந்தவனுடைய முடிவு என்ன? மனுஷரால் ராஜாவாக்கப்பட்டு வாழ்ந்தவனுடைய முடிவு என்ன? வேதம் சொல்றத பாருங்க. 1 நாளாகமம், கிரானிக்கல்ஸ், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 29வது அதிகாரம் 26 27. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாயிருந்தான். நல்லா கவனிங்க. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாயிருந்தான். அனைத்துக்கும் ராஜா என்ன அப்படின்னா என்ன? 12 கோத்திரத்துக்கும் அவன் தான் ராஜா. 12 கோத்திரத்தை அரசாடுகிறான். ஓகே, சொல்லிட்டு அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். 40 வருஷமா அரசாண்டு இருக்கான். எவனும் இடையில எந்த சூழ்நிலையிலும் அவன் ஒண்ணும் செய்ய முடியல. 40 வருஷம் அரசாண்டு இருக்கிறான். எப்ரோனிலே 7 வருஷமும், எப்ரோனிலே இருந்து 7 வருஷம் அரசாண்டான். எருசலேமிலே இருந்து 33 வருஷமும் ராஜாவா இருந்தான். 33 வருஷமும் ராஜாவா இருந்தான். எருசலேம்ல 33 வருஷம் அரசாண்ட நாட்கள், மொத்தம் 40 வருஷம். எப்ரோன்ல
7 வருஷம், மொத்தம் 40 வருஷம். ஓகே, 40 வருஷம் ஒரே ராஜா அரசாண்டு இருக்கிறான். ரைட். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமோ. நல்லா கவனிங்க. அவன் அப்படி ராஜாவான அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யம். எங்க இவனுக்கு ஐஸ்வர்யம் எப்படி வந்துச்சுங்க? ஏற்கனவே இவன் ஐஸ்வர்யத்தெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சேர்த்ததை கொடுத்தான். அது அல்ல, சொந்தத்தையும் கொடுத்தான்ல, தனக்கு சொந்தமானதையும் கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் பார்த்தாரு, ஏய் எனக்கு எல்லாம் செஞ்சல்ல, உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை தரேன்னு சொல்லி திரும்பவும் அவனுக்கு கொடுத்திருக்காரு. ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். போதும். எங்க தேவனால் ராஜாவாக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு ராஜாவாக்கப்பட்டவனுடைய முடிவு பாருங்க. தீர்க்காயுசு, நல்ல பொசிஷன், ராஜா 40 years. தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், முதிர் வயது, மகிமை, கனம் எல்லாம் கொடுத்து தீர்க்காயுசு. ஆண்டவரே போதும் ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தருடைய ஆயுசு நாட்களை வச்சு எடுத்துக்கிட்டார். ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே. அப்சலோம் அவனுடைய முடிவு என்ன? அப்சலோம் ஜனத்திற்கும் தாவீதினுடைய ஜனத்திற்கும் சண்டை, சேவர்களுக்கும் சண்டை. தாவீது நான் பிள்ளையாண்டனை பார்த்து நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டான். யோவாப் தான் நடத்திட்டு இருக்கிறான். இப்ப பாருங்க, சண்டை மும்முரமா இருக்குது. மும்முரமா இருக்கும்போது நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். தாவீதின் சேவகர்களுக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால். அடே கவனிங்க. இப்போ அந்த கோவேறு கழுதையில போயிட்டு இருக்கிறான். யாரு? அப்சலோம் போயிட்டு இருக்கிறான். அது சன்னல் பின்னலான ஒரு கர்வாலி மரம், அது கீழே போகுது. வாசிப்போம். அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு. அவனுடைய தலை கர்வாலி மரத்தில். ஏங்க அவனுடைய முடியை குறித்து நல்ல விளக்கமா சொல்லும் வசனம். அந்த அளவுக்கு முடிவு உள்ளவன். ஆனா இப்ப மாட்டினது தலையா முடியா? தலை அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த சன்னல் பின்னலான இடத்துல போகுது, கழுதை கூட்டிட்டு போகுது, கோவேறு கழுதை கொண்டு போகுது, பட்டுன்னு மாட்டிக்கிச்சு, கழுத்து மாட்டிக்கிச்சு. இப்ப கழுதை என்ன பண்றது? அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை, அந்த ஏறின கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. இப்ப கோவேறு கழுதை போயிடுச்சு. இவனோ கழுத்து மாட்டி, அழகா வேதம் சொல்லுது, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவா தொங்கினான். இப்ப அவனால இதுல இருந்து விடுதலை ஆகவே முடியல, வெளியே வர முடியல. இந்த சூழ்நிலையில தாவீதினுடைய சேவகன் ஒருத்தன் வந்து பார்த்துட்டு நேரே யோவாபிட்ட, அப்சலோம் இப்படி தொங்குறான் அப்படி, ஏய் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, நீ அவனை அடிச்சு காலி பண்ணியிருந்தா உனக்கு இவ்வளவு காசு நான் உனக்கு கொடுத்துருப்பானடா. நான் அது வாங்க மாட்டேன். ஏன்னா ராஜா சொல்லிட்டார், பிள்ளையாண்ட மேல கை போடாதன்னு சொல்லிட்டார். நீ எத்தனை காசு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்ப அவன் சொல்றான், யோவாப் சொல்றான், வாசிங்க தயவுசெய்து அதே அதிகாரம் 14-15. ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு. வல்லையம்னா என்னங்க? ஈட்டி. 3 ஈட்டியை பிடிச்சிட்டான். 3 ஈட்டியை பிடிச்சு எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். எங்க 3 ஈட்டிங்க ஓட முடியாது. இப்போ இப்படிதான் தொங்குறான்னு வச்சுங்களேன். இங்கிருந்து குத்தல, நெஞ்சிலே குத்துறான். 3 ஈட்டியை வச்சு நெஞ்சிலே குத்துறான். அசைய முடியாது, ஆட முடியாது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்படி குத்தப்பட்டு இருக்கையிலே அடுத்த வசனம். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். பாவமே,
என்னவா? அடிச்சே கொண்டுட்டாங்க. எங்க அவங்க சாவு எப்படி ஆகி போச்சு பாத்தீங்களா? மனுஷனால் ராஜாவாக்கப்பட்டு வித்தியாசமா வாழ்ந்தவனுடைய முடிவை பார். நீ தேவனால் ராஜாவாக்கப்பட்டது உண்மையானால் ஒழுங்கா நடந்துக்கோ. அவன் என்ன ஆயிட்டான்? அடிச்சே காலி பண்ணிட்டாங்க. ஆனால் தேவனுடைய மனுஷனோ தாவீதோ முதிர் வயதிலே கனம் மகிமை ஐஸ்வர்யம் எல்லாம் பெற்று ஐஸ்வர்யத்தோடு கூட அமைதியா தூங்கிட்டு போயிட்டான். இதுதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜாவுடைய முடிவு. நம் முடிவு தேவனுடைய பார்வையில் அருமையா இருக்கணும். ஜனங்களும் பார்த்து சொல்லணும். நம்முடைய முடிவை நினைக்கும் போதே அவர் ரொம்ப சூப்பர் மனுஷன், அதனால தான் இப்படி சாவு வந்துச்சு சொல்லணும். பாருங்க 17 வசனம். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு, அவன் குழியிலே ஒரு பெரிய காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். கல்ற கூட கிடைக்கலங்க, கல்ற கூட கிடைக்கல. இவனோ மனுஷரால் ராஜாவாக்கப்பட்டவன், அவனுக்கு ஒரு கல்லறை கூட கிடைக்கல. எங்கேயோ காட்டுக்குள்ள குழி நோண்டி எதிரிகள் அவனை உள்ள போட்டு கல்ல போட்டு கொண்டுட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். தேவன் தம்முடைய சபைக்கு சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீ தேவனால் ராஜாவாக்கப்படாமல் யார் மூலமா ராஜாவாக்கப்பட்டு நானும் விசுவாசின்னு உள்ள உட்கார்ந்திருக்கியா, அநியாயம் செய்யா செஞ்சுக்கோ. அசுத்தமா இருக்கிறியா இருந்துக்கோ. அவனை தூக்கி வெளியே போடுறான்னு சொல்லல ஆண்டவர். அசுத்தமா இருக்கிற உள்ள இருப்பான், அநியாயம் செய்யறவன் இருப்பான், இருக்கத்தான் செய்வான். அநியாயம் செய்யா செஞ்சுக்க. அசுத்தமா இருக்கியா அசுத்தமா இருந்துக்கோ. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி உள்ளவன் எங்க இருக்கிறான்? சபைக்குள்ளே இருக்கிறான். சபைக்குள்ளே இருக்கிறான். தேவனுக்கும் ராஜாவாக்கப்பட்டவன் சபைக்குள்ளே இருக்கிறான். அவன் நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சபைக்குள்ள 2 பிரிவு இருக்கு. 1 அநியாயம் செய்றவன், அசுத்தம் செய்றவன். 2 பரிசுத்தம் உள்ளவன். தேவனால் ராஜாவாக்கப்பட்டவர்களா இருந்தால் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் செஞ்சுக்கிட்டே இருங்க. இல்ல மனுஷரால் நான் ராஜாவாக்கப்பட்டு யாரோ சொன்னாங்க ஞானசம் எடுத்தது உண்மைனா நீ அக்கிரமம் செய்வ, அநியாயம் செய்வ, பாவம் செய்வ, செஞ்சுக்கிட்டே இரு. உன்னை ஒன்றும் சொல்லலை, முடிவில் நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்ல போறேன்? ஆண்டவரே நான் அசுத்தமா இருக்க விரும்பலப்பா, அநியாயம் செய்ய விரும்பல. ஆண்டவரே நீங்க என்ன போய் ராஜாவாக்கு நீங்களே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தம் உள்ளவனாயிருந்து இன்னும் பரிசுத்தமட என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, நீதி உள்ள நான் இன்னும் நீதி செய்ய என்ன அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தாவீதை போல தேவனே உமக்கு பிரியமானதான காரியங்களை செய்ய என்ன அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா தாவீதின் ராஜாவாக்குறது நீங்க, என்ன ராஜாவாக்குறது நீங்க. அப்சலோமன் ராஜாவாக்குறது மனுஷன். ஆண்டவரே இன்னும் சிலர் இங்க இருக்கிறீங்க, அவங்களுக்காக இவங்களுக்காக ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொன்னவங்க, அவங்க மனுஷனால் ராஜாவாக்கப்பட்டவங்க. அவங்க பாவம் செய்வாங்க, அக்கிரமம் செய்வாங்க. நானோ நீங்களோ பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் அடைவோம், நீதி மேல் எழுவோம். இயேசு வருவாரா? வரும்போது இயேசுவை சந்திப்போம். எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். ஜீசஸ், எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். அருமையான தேவஜனமே, பரிசுத்தத்திற்கு அசுத்தத்திற்கு உள்ள வித்தியாசத்தை என் ஜனத்திற்கு காண்பி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் உங்கள் மத்தியிலே பேசும்படி கர்த்தர் வைத்தார். நீ பரிசுத்தம் உள்ளவனாயிருந்து பரிசுத்தம் மேல பரிசுத்தம் அடைய விரும்புகிறாயா? நீதி உள்ளவனாயிருந்து நீதி அடைந்த நீ நீதிக்கு மேல் நீதி செய்ய விரும்புகிறாயா? அல்லவென்றால் அசுத்தமாயிருந்து அசுத்தம் செய்ய விரும்புகிறாயா? அல்லவென்றால் அநியாயம் செய்து இன்னும் அநியாயம் செய்ய விரும்புகிறாயா? நீ யார்? நீ யார்? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பாவம் மன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் பெற்று தேவனால் ராஜாவாக்கப்பட்ட இருக்கிறாயா? யாரோ சொன்னாங்கிறதுக்காக
யாரோ சொன்னாங்கிறதுக்காக ஞானஸ்நானம் பெற்று ராஜாவாக்கப்பட்டாயா? மனுஷர் அப்சலோமை ராஜாவாக்கினார்கள், தாவீதை தேவனே ராஜாவாக்கினார். என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை ராஜாவாக்கினது நீர். நான் எப்படி வாழ்ந்தால் அது உங்களுக்கு பிரியமோ அப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனால் ராஜாவாக்கப்பட்ட தாவீது எப்படி உமக்கு பிரியமா இருந்தானோ அப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் பரிசுத்த மேல பரிசுத்தம், சபைக்குள்ளே இருந்த நான் பரிசுத்த மேல பரிசுத்தம் அடையணும், நீதிக்கு மேலே நீதி அடையணும். என் இயேசு வந்தா நான் பறக்கணும்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் உங்க வாயை அசைச்சு சொல்லுங்க பார்ப்போம். நீங்களா சொன்னாதான் ஆண்டவருக்கு. நான் சொல்ல சொல்ல சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்ல சொன்னீங்கன்னா பாஸ்டர் சொன்னேன் அப்படின்னு போயிடும், வெளியே போனால் மாறிடுவீங்க. ஆனால் நீங்களே சொன்னீங்கன்னா என்னைக்கும் ஆண்டவருக்காக வாழ்வீங்க. ஜீசஸ். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, நல்லவர் நன்மை செய்கிறவருமானவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வர உதவி செய்தீர், உம்மை பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு திரும்பவும் காண்பின்னு சொன்னவரே, ஆண்டவரே, பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கும்படி உம்முடைய வார்த்தையினாலே நீர் போதனை செய்தீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் ஆக்கப்பட்டோம் உம்மா. ஆகவே தேவரீர் தாவீதை ராஜாவாக்கின போது அவன் எப்படியெல்லாம் தேவனுடைய பார்வையில் நடந்தானோ அப்படி நாங்கள் நடக்க எனக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்சலோம் மனிதரால் ராஜாவாக்கப்பட்டது நிமித்தமாக வாழ்க்கையே வித்தியாசமாக போச்சு. ஒரு நாள் எங்கள் சபைக்குள்ள மனுஷரால் ராஜாவாக்கப்படும்படிக்கு மனுஷருடைய நிர்பந்தத்திற்காக ஞானஸ்நானம் பெறக்கூடிய யாராவது இருந்தால் அவங்கள விலக்கிருங்க. உங்களுக்கு முன்பாக உங்க சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு என்றைக்கு வந்தாலும் நாங்கள் பரிசுத்த மேல பரிசுத்தம் அடைந்து நீதிக்கு மேல் நீதி அடைந்து இயேசுவை தரிசிக்க எனக்கு எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. தேவ கரத்தில் வந்து எல்லாரையும் ஒப்புக் கொடுக்குறான்றே, எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய நாம மகிமைக்கென்று சொல்லி நாங்கள் வாழட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆதரவும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.